ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயாத். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் தடைப்பட்ட அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. துலா ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படிங்க இருக்கும்? துலா ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவா துலா ராசிக்கு சனிவான் மிகப்பெரிய யோகாதிபதி, அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப அவரு 6ஆம் இடத்திலிருந்து அவர் எங்க முதல்ல பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலா ராசி 3, 6க்குரியவர். 3, 6க்குரியவர் 6ஆம் இடத்திலிருந்து அவரு பார்க்கக்கூடிய இடம் முதல்ல எங்க பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, கடன், நோய், வம்பு வழக்கு, அவமானங்கள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்கள். கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், தொழில் வருமான முடக்கங்கள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. இது அத்தனையும் வெற்றி பெறும். தொழில் முடக்கம் நீங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும்.
கடன் பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் கூடும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப துலா ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து அவர் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த 8ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம், லாபங்கள் அதிகமாக பெருகும். திடீர் யோகத்தை ஏற்படுத்தும், திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்து அவர் துலா ராசிக்கு பார்க்கக்கூடிய ஸ்தானம் 12ஆம் இடம் விரயம். அந்த விரயத்தை குறைக்கும். வைத்திய செலவு, தேவையில்லாத அலைச்சல், அந்த அலைச்சல்னால விரயங்களை குறைக்கும். அப்ப தடைப்பட்ட காரியங்கள் நீங்கும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் தீரும். மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப நாள் இழுபறியா இருந்த ஒரு காரியம் வெற்றியா முடியும். நீண்ட நாள் இழுபறி, அது நடக்கல, இது நடக்கல, அது முடங்கி போச்சு, இது முடங்கி போச்சு அப்படின்னு சொன்ன காரியங்கள்லாம் வெற்றியா முடிஞ்சிடும். ரொம்ப நாள் பணம் கொடுக்கலங்க, அந்த பணம் சேர்ந்துடும். கனவெல்லாம் நனவாகும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கடன் குறையும், நிம்மதி கிடைக்கும், வருமானங்கள் கூடும். நிச்சய வருமானங்கள் கூடும். அரசியல் அரசாங்கத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். நல்ல பதவி, உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அடுத்து ஒரு பார்க்கக்கூடிய இடம் துலா ராசிக்கு எங்க பார்க்கிறாரு, அடுத்து பார்க்கிறாருன்னு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். தனுசு ராசியை 3ஆம் இடமா பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடத்தினால போக்குவரத்து, சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் தீரும். சொத்து பிரச்சனை தீரும், இடப்பிரச்சனைகள் தீரும், சொத்து பிரச்சனைகள் தீரும். பாக பிரிவினைகள், பூரி சொத்து பாக பிரிவினை நல்லபடியா முடியும். உயர் பதவிகள் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கடன் பிரச்சனைகள் தீரும். உயர் பதவிகள், தடைப்பட்ட உயர் பதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நல்ல பதவி, அரசாங்க, அரசியல், மிகப்பெரிய பதவி ஏற்படுத்தக்கூடிய உயர்ந்த சிறந்த காலமாக உற்றார் உறவினர்கள் மத்தியில் உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் துலா ராசிக்கு அற்புதமாக அமைந்துவிடும். இல்ல மாற்று கருத்தே இல்லை. இந்த யோகம்லாம் எந்த அளவுக்கு நடக்க போகுது, அதாவது துலா ராசிக்கு மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உண்டு இந்த சனி வக்ர பயிற்சியினால். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்தில் சனிபன் வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய சாதனையாளர் நீங்க தான், மிகப்பெரிய வெற்றியாளர் நீங்க தான், மிகப்பெரிய கோடீஸ்வரர் நீங்க தான். கீழே நம்பர் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட வக்ரம், எப்படிப்பட்ட சனிபான் வக்ரமா இருக்க, பகையா இருக்காரா, ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, அது எப்படிப்பட்ட பலங்களை தரப்போகிறார் அப்படின்றத நீங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இப்போ உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்துமே பிரம்மனால் எழுதப்பட்டது. அப்ப இந்த சனி வக்ர காலங்கள் பிரம்மன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை உங்கள் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார் என்பதை உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை அடிக்கடி ஏன் சொல்றேன்னா, நிச்சயமாக உறுதியாக இப்படி கணிச்சு இது நடக்கும் சொன்னா நடந்தே ஆகும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நடக்கல அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை. தப்பா கணிச்சா தப்பா தான் நடக்கும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, அப்பாயின்மெண்ட் வாங்க. இதுல நான் உறுதியா இருக்கேன். ஏன்னா 35 ஆண்டு கால அனுபவங்கள். எத்தனையோ அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவார்களா, தோல்வி பெறுவார்களா, பல பல ரெக்கார்டுகள் கையில் வச்சிருக்கேன். பல ரெக்கார்டுகள் கையில் வச்சிருக்கேன். தற்போது விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு ரெக்கார்டு கூட கையில் வச்சிருக்கேன். இப்ப யாரோ என்னமோ சொன்னாங்க, ஏன்ட்ட ரெக்கார்டு இருக்குல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். விஜய் தான் வெற்றி பெறுவார் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. இப்ப தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், தேர்தலுக்கு அப்புறம் சொல்லி. ஏன் திரும்ப திரும்ப சொல்லுன்னா, ஜோதிட சாஸ்திரம் பிரம்மன் உங்களுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியா நடக்கும்.